பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செவ்வாய்க்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3-4 வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததியின் தேசத்தை யாவையும் தருவேன். உன் தகப்பனுக்குள் பூமியில் சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இப்பொழுது ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னோடு இருப்பேன். இந்த காலை வேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்துல பஞ்சம் வந்துருச்சு. ஆபிரகாம் நாட்களுடைய இல்லாத பஞ்சம், ஒரு கொடிய பஞ்சம் ஈசாக்கு நாட்கள் வந்துவிட்டது. இப்பொழுது அவன் எகிப்துக்கு போகவா என்று யோசித்துக் கொண்டிருந்த நேரத்திலே கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போக வேண்டாம், நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் நோடி இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அங்கே நிலைச்சிருங்க. கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ, எந்த வேலையில வச்சிருக்கிறாரோ, எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ, எதற்காக கர்த்தர் உங்களை அந்த இடத்துல இருக்க வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்கள் நிறைவேறுவளவும் அங்கே நிலைத்திருங்கள். அங்க இருந்துதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ இங்கே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதில் உண்மையா இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதில் உண்மையா இருங்க. உடைய ஜெப வாழ்க்கை, உடைய தியான வாழ்க்கை, உடைய பரிசுத்த வாழ்க்கை, அதுல உண்மையா இருங்க. காலங்கள் வரும், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லா மனுஷர் மத்தியிலும் உங்கள் பெயர் பிரஸ்தாபமாக்கப்படும். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஈசாக்கு அதான் சொன்னார், பஞ்சம் வந்துச்சு ஓடாதப்பா, இங்கே இரு, இங்கே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு இருக்கணும்னா கர்த்தர் சொல்றதை மட்டும்தான் செய்யணும். கர்த்தர் சொல்றபடி தான் நடக்கணும். அப்படி நடந்தா அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தை என்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.